உன்னதரும் பரிசுத்தரும் எல்லாம் வல்லவருமான இறைவனுக்கே மாண்பும் புகழும் மாட்சியும் உண்டாகுக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, சாலமோனின் ஞானம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் கூறுகிறது, மண்பதையில் ஒருவன் எத்துணை நிறைவுள்ளவனாயிருந்தாலும் உம்மிடமிருந்து வரும் ஞானம் அவனுக்கு இல்லையே அவன் ஒன்றுமில்லாதவனாக கருதப்படுவர். அதாவது மனிதர்கள் மத்தியில் ஒருவன் எத்துணை நிறைவுள்ளவனாயிருந்தாலும் இறைவனிடமிருந்து வரும் ஞானம் அவருக்கு இல்லையே அவர் ஒன்றுமில்லாதவராய் கருதப்படுவர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த மாதம் பரிசுத்த தாயின் ராஜகீயமான உயர்குடிப்பிறப்பை கொண்டாடுகிறோம். எனவே பரிசுத்த மாதாவின் மீது அன்பு செலுத்தி மரியாதை செலுத்தி மாதாவின் வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிய விரும்புகின்ற அம்மாவின் எல்லா மக்களுக்கும் பரிசுத்த தாயின் பிறந்தநாள் விழாவின் நல்வாழ்த்துக்கள். அன்பர்களே, சாலமோனின் ஞானம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் கூறுகின்றது, கடவுளோடு ஒன்றுபட்ட வாழ்வினால் ஞானம் தன் உயர்குடிப்பிறப்பில் மேன்மை பாராட்டுகிறது. அதனால் அனைத்துலகின் ஆண்டவர் அதன் மேல் அன்பு கூர்ந்தார். உயர்குடிப்பிறப்பு என்றால் என்ன? யோவான் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 13வது வசனம், அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் இவ்வாறு அறிந்துள்ளோம். அதாவது அவர் பிறந்தது இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து எவ்வாறு பிறந்தாரோ அவ்வாறே ஜென்மம் கொண்டவள் தான் பரிசுத்த தாயும். ஆகவேதான் பரிசுத்த அன்னையின் உற்பவத்தை நாம் அழைப்பதும் அமலோற்பவம் என்றுதானே. இந்த பூமியில் ஆதாமிடமிருந்து பிறந்த மக்கள் அனைவரும் இரத்தத்தினாலும் உடலிச்சையினாலும் ஆண்மகன் விருப்பத்தினாலும் பிறந்தவர்களே தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த தாயும் அவ்வாறு பிறக்கவில்லை, அவர்கள் கடவுளால் பிறந்தவர்கள். இப்படிப்பட்ட தெய்வீக பிறப்பின் விழாவைத்தான் நாம் இறைசன்னதியில் நன்றியுடன் கொண்டாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, மனிதன் ரொம்ப ரொம்ப தவறுதலாக நினைத்து கொண்டிருக்கின்ற ஆனால் சாத்தானின் மிகப்பெரிய சத்துருதான் பரிசுத்த தாய். அதற்கு காரணம் என்னவென்று பைபிள் வழியாகவே நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, இன்று உலகத்தில் சாதாரணமாக மனிதர்கள் காண்பது போல எல்லோருக்கும் பரிந்துரையாளர் அல்ல மாதா. இவ்வுலக காரியங்களை ஈட்டுவதற்காக இறைவனால் தரப்பட்ட பரிந்துரையாளர் அல்ல தூய அன்னை. பைபிளை பரிசோதனை செய்தால் நாம் காணலாம், சபிக்கப்பட்ட வானதூதர்களின் தலைவன் தான் லூசிபர். இவன் இறைஞானத்தை இவனது மாட்சிக்காக கெடுத்து கொண்டபடியால் இவன் தண்டிக்கப்பட்டு பாதாளத்தின் படுகுழிக்கு சபிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டவன் தான் என்று இறைவசனம் சாட்சியப்படுத்துகிறது. அப்படின்னா இன்றும் தங்களுடைய இவ்வுலக காரியங்களை சாதிக்கும்படி தங்களுடைய தற்பெருமைக்காக ஞானத்தை பரிந்துரையாளர் என்று வைத்துக்கொண்டு செய்கின்றதும் லூசிபர் செய்கின்ற அதே தீமை தான் செய்கிறார்கள். கவனிங்க, அதற்கும் லூசிபருக்கு கொடுத்த அதே தண்டனை தான் அவர்களுக்கும் தரப்படும். அன்பர்களே, பரிசுத்த தாய் யார்? இந்த தூய அன்னைக்கு இறைவன் கொடுத்த மாபெரும் இறைப்பணி என்பது என்ன? இறைவன் தம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக செய்கின்ற எல்லா மீட்பு பணிகளுக்கும் காரிய தரிசனியாக இருப்பவள் தான் பரிசுத்த தாய். இயேசுநாதருடைய 1ஆம் வருகையிலும் அம்மா சில காரிய பேறுகளை மேற்கொண்டார். எனவேதான் மாதா சக மீட்பர் என்ற நிலைக்கு வருகிறார். ஆனால் பிரியமானவர்களே, இன்று அநேக மக்கள் பரிசுத்த மாதாவை புறக்கணிக்கின்றனர். அவர்களுக்கோ அம்மா யார் என்று தெரியாது. 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிறக்க ஒரு பெண்ணை, அதாவது புனிதமான ஒரு பெண்ணை இறைவன் தேர்ந்தெடுத்தார், அவ்வளவுதான். இப்படி சொல்லுகிறவர்கள் தான் விசுவாசிகளுக்குள் பலரும். அவர்களுக்கு பரிசுத்த தாய் யார் என்று தெரியவில்லை என்பதுதான் உண்மை. பைபிளில் தொடக்க நூல் புத்தகம் 1ஆவது அதிகாரம் முதல் திருவெளிப்பாடு கடைசி அதிகாரம் வரையிலும் முழு பிரசன்னத்தை கொண்டு நிறைந்திருக்கின்ற நபர்தான் பரிசுத்த தாய். அதற்கு அம்மா யார் என்று தெரிந்து கொண்டால் தானே அம்மா பைபிளில் உண்டா இல்லையா என்று அறிய முடியும். அப்போது மாதாவை நேசிக்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம் என்று
சொல்லுகின்றவர்களும் மாதாவை யாரென்று தெரியாமல் நிராகரித்து புறக்கணிக்கின்றார்கள். இந்த வேதனைக்குரிய பொருண்மையை மாதாவின் மக்கள் இன்று பகுத்தறிய வேண்டும். பரிசுத்த தாயை புறக்கணித்து களைந்துவிட சாத்தான் அநேக வழிகளை மனிதருக்கு முன் கொண்டு வந்து வைத்துள்ளான். சில நபர்கள் பரிசுத்த மாதாவை குறித்த புத்தகங்களை கூட எடுத்து தூக்கி வீசிவிட்டார்கள். அதனால் அவர்களுக்கு மாதா யார் என்று பகுத்தறிய முடியாது என்று சாத்தானுக்கு நன்றாக தெரியும். அன்பர்களே, நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை சற்று பரிசோதனை செய்து பாருங்கள். அவங்க உழைப்பும் செயல்களும் எல்லாம் என்னவெல்லாமோ ஆக வேண்டும் என்பதற்காக ஓடுகிறார்கள். என்னவெல்லாமோ சாதிக்க வேண்டும் என்பதற்காக ஓடுகின்ற ஓட்டம். ஒன்று, மற்றவர்கள் தன்னை நல்ல மனிதர்கள் என்று போற்றப்படுவதற்காக அவர்கள் செய்கின்ற உழைப்பு. இந்த உலகத்தில் கிடைப்பதெல்லாம் சொந்தமாக்கி கொள்ள அவர்கள் நடத்துகின்ற மாபெரும் செயல்கள். இந்த உலகத்தில் தான் எல்லாம் தான் நிறைவுள்ளவனாக அனைவரும் போற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற பரவச ஓட்டம். இப்படிப்பட்டவரிடம்தான் இறைவசனம் கூறுகின்றது, மனிதர் நடுவில் எவ்வளவுதான் பெரியவனாயினும் இறைவனிடமிருந்து வரும் ஞானம் இல்லாவிட்டால் அவர்கள் ஒன்றுமில்லை. இவ்வுலகமும் இவ்வுலகை சார்ந்தவை அனைத்தும் அழிவிற்குரியவை, நிரந்தரமற்றது. காரணம், உலக ராஜ்யத்தின் அதிபதியான சாத்தானுக்கு முடிவுண்டு. எனவே இந்த பூமி எவ்வாறு படைக்கப்பட்டது என்றும் சாத்தான் எவ்வாறு தகர்க்கப்படுவான் என்றும் இந்த உலக ராஜ்யம் விரைவாக எவ்வாறு நீக்கம் செய்யப்படும் என்றும் தெளிவாக விரிவாக பைபிளிலே எழுதப்பட்டுள்ளது. அப்போ இந்த இறைவசனமும் பரிசுத்த மாதாவிற்கும் உறவு என்ன? அன்பர்களே, இறைவனுடைய மிகப்பெரிய 2 செல்வங்கள் தான், ஒன்று இறைவசனமும், 2 ஞானமும். இறைவன் ஆதியில் தன் புதல்வனுக்கு ஜென்மம் கொடுத்து புதல்வனுக்குள் தம் வசனம் அனைத்தையும் நிரப்பி கொடுத்தார். எனவே சுதன் வசனம் என அழைக்கப்படுகிறார். ஆனால் தன் புதல்விக்குள் ஞானம் எல்லாம் நிரப்பி கொடுத்தார். எனவே மகள் ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது, நானே ஞானம். கேளுங்கள், நானே ஞானம். நான் விவேகத்தோடு வாழ்கின்றேன், அறிவையும் சிந்திக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளேன். அப்போது இறைஞானத்தை முழுவதும் நிறைத்து வைத்திருக்கின்ற தெய்வ மகள் விண்ணக அரசி அன்ன பரிசுத்த தாய். அதுபோலவே சீராக் 24ஆம் அதிகாரம் 18வது வசனம், நானே தூய அன்பு, அச்சம், அறிவு, தூய நம்பிக்கை ஆகியவற்றின் அன்னை. கடவுளால் குறிக்கப்பட்ட என் பிள்ளைகள் மேல் நான் பொழியப்படுவேன். மறுபடியும் பரிசுத்த தாய் கூறுகிறாள், நான் தூய்மையான அன்பு, தூய்மையான அச்சம் மற்றும் தூய்மையான நம்பிக்கை, அறிவு ஆகியவற்றின் தாய். கடவுளால் குறிக்கப்பட்ட மக்களுக்கு நான் என்னையே அளிக்கின்றேன். எல்லா ஞானமும் அம்மாவிற்குள் தான் குடிகொள்கிறது. பரிசுத்த மாதாவின் ஆன்மாதான் ஞானத்தின் ஆன்மா. பிரியமானவர்களே, உலகம் பலதையும் ஞானம் என்று கூப்பிடுகிறது. உலகில் பலரும் ஞானி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். உலகம் ஞானம் என்று அழைப்பதும் தெய்வீக ஞானமும் இரண்டு தான். உலகத்தரமான அறிவோ திறமையோ அல்ல தெய்வீக ஞானம் என்பது. பலபோதும் தவறாக எண்ணுகின்ற கருத்து தான் தெய்வீக ஞானம். இந்த உலக ஞானத்தையும் தெய்வீக ஞானத்தையும் பைபிளிலே வெவ்வேறாக பிரித்தே காட்டப்பட்டுள்ளது. யாக்கோபின் திருமுகம் 3வது அதிகாரம் 13 முதல் 17 வரையான வசனங்களில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது, உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும். உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம். உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம். இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவது அல்ல. அப்போது இதிலிருந்து விண்ணிலிருந்து வரும் ஞானம் உண்டு, இந்த உலகின் ஞானமும் உண்டு என்று புலப்படுகின்றது. உலகிலிருந்து வரும் ஞானம் எழுதப்பட்டுள்ளது, அது மண்ணுலகை சார்ந்தது, அது மனித இயல்பை சார்ந்தது, பேய் தன்மை வாய்ந்தது. இந்த உலக ஞானம் இருக்கின்றவர்களை குறித்து இவ்வாறு சொல்லப்படுகிறது, உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால்
அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம். உண்மையை எதிர்த்து போய் பேச வேண்டாம். இங்கே உண்மை என்பது இறை வார்த்தை தான். ஏனெனில் இறை வார்த்தையே உண்மை. அப்போது போய் பேசுகிறவனிடம், இறை வார்த்தையை புறக்கணிப்பவனிடம் உள்ளது இறைவனிடம் இருந்து வரும் ஞானம் அல்ல. பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும். ஆனால் விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய் பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இறைவனின் தெய்வீக ஞானத்தையும் உலகத்தின் ஞானத்தையும் நாம் வெவ்வேறாக பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும். பலரும் ஞானம் என்றால் இறைவனிடமிருந்து வருகின்ற நற்குணமாக தெய்வீக சுபாவமாக எடுத்து சொல்கிறார்கள். ஆனால் தெய்வீக சுபாவத்தை ஒரு நபராக எங்கும் வர்ணிக்கப்பட்டதாக விவிலியத்தில் காணப்படுவதில்லை. ஆனால் இறைவனின் ஞானத்தை கடவுளின் மகளாகவே தான் ஆண்டவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஞானம் இல்லாதவர்கள், ஞானத்தை குறித்த வாஞ்சை இல்லாதவர்கள், விவேகமற்றவர்கள் ஞானத்தை இன்று வரை பகுத்துணரவும் இல்லை. இணைச்சட்டம் 34வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது: நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார். இந்த பூமியின் முதல் இறைவாக்கினர் தான் மோசே. மோசேயில் குடிகொண்டு இஸ்ராயல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து செங்கடல் பிளர்த்தி பாலைவனம் வழியாக ஜனத்தை அற்புதங்களும் வியத்தகு செயல்களும் செய்து வழி நடத்தி கொண்டதும் ஞானத்தின் ஆன்மாதான். அது மாதாவின் ஆன்மாதான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே ஆன்மாதான் யோசுவாவிற்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு அதற்கு பின் வந்த ஒவ்வொரு இறைவாக்கினர்களுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டு தெய்வ ஜனத்தை வழிநடத்தின தெய்வீக அரசியிடம் இறைவனால் அமைக்கப்பட்ட ஞானத்தின் ஆன்மா. சாலமோனின் ஞானம் 10 மற்றும் 11 அதிகாரங்களை படித்து பாருங்கள். அங்கே ஆதிபிதாவான ஆதாம் முதல் மூதாதையர்களான ஆபிரகாம், லோத்து, நோவாவை மற்றும் இதர முன்னோர்களை வழி நடத்தியதும் பாதுகாத்ததும் ஞானத்தின் ஆன்மாதான் என்று எழுதப்பட்டுள்ளது. இறைவாக்கான இயேசு கிறிஸ்து எவ்வாறு இறைத்தன்மை படைத்த இறைமகனாய் இருக்கிறாரோ அவ்வாறே பரிசுத்த தாயும் இறைவனிடமிருந்து புறப்பட்ட அதே இறைத்தன்மை வாய்ந்த இறை மகளான இறைவியேதான் என்று பரிசுத்த விவிலியம் சாட்சியப்படுத்துகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, மாதாவின் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்ற நாம் பரிசுத்த தாய் யார் என்று பகுத்தறிந்து கொண்டு நாம் ஏற்றுக்கொள்வோம், மாட்சிப்படுத்துவோம், இந்த பொன் விழாவை வரவேற்போம். அப்போது பரிசுத்த தாய் எல்லா தெய்வீக மீட்பு பணிகளுக்கும் காரியதரிசியாக இருப்பவள். சாலமோனின் ஞானம் 14வது அதிகாரம் 5வது வசனம் தெரிவிக்கின்றது: உமது ஞானத்தின் செயல்கள் பயனற்றவை ஆகக்கூடாது என்பது உமது திருவுள்ளம். அப்போது இறை மகளின் செயல்கள் பயனற்று போகக்கூடாது என்பது இறைவனுடைய சித்தமாகும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஞானத்தின் காரியப்பேறு செயல்களில் யாருக்கெல்லாம் அதன் முழு பயன் கிடைக்கப்பெற வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் அதன் பயன் வழங்கப்படும். அன்பர்களே, அது பரிசுத்த மாதாவின் அநேக செயல்களை நாம் பரிசோதனை செய்தால் புரிந்து கொள்ளலாம். ஒன்றாவதாக, அம்மாதான் தெய்வ மக்களை என்றும் வழி நடத்துகின்றவள். நாம் கண்டோம், யோசுவா ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார். அதுபோலவே சாலமோனின் ஞானம் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் காண்கிறோம், அவன் பொருட்டு மண்ணுலகை பெரு வெள்ளம் மூழ்கடித்த பொழுது ஞானம் மீண்டும் அதை காப்பாற்றியது, நீதிமான ஒரு மரத்துண்டால் வழிநடத்தியது. இது நோவாவை பாதுகாத்ததை குறித்துள்ளதாகும். நோவாவை நீதிமானாக கண்ட தெய்வம் மனித குலத்திலிருந்து அழிக்காமல் பாதுகாத்தது ஞானத்தால் தான். மறுபடியும் சாலமோனின் ஞானம் 10வது அதிகாரம் 17வது வசனம் இவ்வாறு எடுத்துரைக்கின்றது: தூயவர்களின் உழைப்புக்கு ஞானம் கைமாறு கொடுத்தது. 3500 வருடங்களுக்கு முன்பு தெய்வ ஜனத்தின் செயல்களுக்கு கைமாறு வாங்கி கொடுத்தது பரிசுத்த ஞானமாகிய தூய அன்னைதான். வியப்புக்குரிய வழியில் அவர்களை நிழலாகவும் இரவில் விண்மீன் சுடராகவும் இருந்தது. அப்போது
விடுதலை பயணம் மேற்கொண்ட போது இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தியது ஞானம்தான் என்று புலப்படுகிறது. அது பரிசுத்த தாய்தான் என்று நிரூபணமாகிறது. வழி நடத்துகின்றவள் தான் பரிசுத்த தாய். மீண்டும் இறை மக்களை தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்பவள் தான் பரிசுத்த தாய். சாலமோன் ஞானம் 10வது அதிகாரம் 9வது வசனம், தனக்கு பணிபுரிந்தவர்களை ஞானம் துன்பத் துயரங்களிலிருந்து விடுவித்தது. இதா வரப்போகிற இந்த கடைசி காலம் துன்பத் துயரங்களின் மகா உபத்திரவ காலம். இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரே, இன்று வரையிலும் நடைபெறாத, இனி நடக்க வாய்ப்பில்லாததுமான உக்கிர துன்பங்கள் வரப்போகின்றது. இந்த இறுதி காலத்தை குறித்து இறைவாக்கினர்கள் முதல் எழுதி வைத்திருக்கிறார்கள். இறைவனின் உக்கிர குரோதம் இந்த பூமியில் கொட்டப்படுவதை குறித்து, அந்தி கிறிஸ்து என்ற சாத்தானின் சந்ததி இந்த மண்ணுலகை ஆளப்போவதை குறித்தும், இந்த தீமையிலும் துன்பத் துயரங்களிலும் இறை மக்களை பாதுகாப்பவள் தான் பரிசுத்த ஞானமாகிய பரிசுத்த தாய். சாலமோனின் ஞானம் 10வது அதிகாரம் 15, 16 வசனங்கள். ஒடுக்கிய மக்களினத்தாரிடமிருந்து தூய மக்களையும் மாசற்ற வழி வரவினரையும் ஞானம் விடுவித்தது. இஸ்ராயல் ஜனத்தை எகிப்தியரிடமிருந்து பாதுகாத்தது ஞானம்தான். ஞானம் ஆண்டவருடைய ஊழியர் ஒருவரின் ஆன்மாவில் நுழைந்தது. கொடிய மன்னர்களை வியத்தகு செயல்களாலும் அடையாளங்களாலும் எதிர்த்து நின்றது. அதாவது 3500 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்றதெல்லாம் இனி நடக்கவிருக்கின்ற சம்பவங்களின் எடுத்துக்காட்டாக விளங்கிற்று என்று ஆண்டவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மாதாவை குறித்து தவறான எண்ணங்களை கொண்டிருப்பவர்கள் இதை கேட்டு தங்கள் மனப்பார்வைகளை மாற்றிக்கொள்ளலாம். காரணம், கையில் ஒரு ஜெபமாலையை பிடித்துக்கொண்டு ஒரு முக்காடு போட்டுக்கொண்டு தலைகுனிந்து நிற்கின்ற ஒரு சாதாரண பெண்மணி அல்ல பரிசுத்த தாய். இஸ்ராயல் ஜனத்தை ஒடுக்கிய மக்களினத்தாரிடமிருந்து அவர்களை விடுவித்தவள் பரிசுத்த தாய். எகிப்தியர்களை செங்கடலில் நடுவில் வைத்து கால்பந்தாடுவது போல பந்தாடி அழித்தவள் தான் பரிசுத்த தாய். பகல் மேகத்தூணாலும் இரவில் விண்மீன் சுடராகவும் இறை மக்களை வழிநடத்தி கொண்டவள். வியத்தகு செயல்களால் கொடிய மன்னர்களை எதிர்த்து தோற்கடித்தவளான வீரத்தாய். அவள்தான் பரிசுத்த ஞானமாகிய பரிசுத்த தாய். தீமையிலிருந்து மாதா மக்களை பாதுகாப்பவள் என்று சொல்ல காரணம் என்ன? சாலமோனின் ஞானம் 7வது அதிகாரம் 30வது வசனம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இரவுக்கு பகல் இடம் கொடுக்கிறது, ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது. ஞானத்திற்கு எதிராக, பரிசுத்த அன்னைக்கு எதிராக எந்த காலத்திலும் தீமை மேற்கொண்டதில்லை, இனி ஒரு காலத்திலும் மேற்கொள்ளவும் முடியாது. அம்மாவோடு சேர்ந்து வாழ்பவர்கள் ஏக்காலமும் எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார்கள். இது ஆதாம் முதலான சரித்திரம் தெளிவுபடுத்துகின்றது. மீண்டும் அன்பார்ந்தவர்களே, இறைவனை அறியவும் இறைவனின் திருவுள்ளத்தை அறியவும் நமக்கு உதவி செய்பவள், நமக்கு வலிமை தருபவள் தான் பரிசுத்த தாய். சாலமோனின் ஞானம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம், நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானிலிருந்தும் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? அன்பார்களே, இறைவசனம் சாட்சியப்படுத்துகிறது, இந்த உலகமும் அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகும், படைக்கப்பட்டவை அனைத்தும் மாற்றப்படும். மனிதன் எவ்வளவுதான் பாதுகாத்தாலும் சரி, எப்படித்தான் கட்டிப்பிடித்தாலும் இவை அனைத்தும் நீக்கம் செய்யப்படும் என்றே தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் இறைவசனம் சொல்கிறது, கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். இந்த தெய்வீக திருவுள்ளம் என்னவென்று நமக்கு வெளிப்படுத்தி கிடைக்க வேண்டுமென்றால் நமக்கு ஞானம் தேவை, பரிசுத்த ஆவியாரும் தேவை. அப்போது தெய்வ திருவுள்ளம் என்னவென்று நமக்கு வெளிப்படுத்தி தந்து அதற்கேற்ற செயல்களை செய்ய நமக்கு தூண்டுதல் கொடுத்து நம்மை வழிநடத்துபவள் தான் பரிசுத்த ஞானமாகிய தூய அன்னை. அன்பர்களே, எபேசியர் திருமுகத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது, நாம் கடவுளை அறிய வேண்டும் என்றால் ஞானமும் வெளிப்பாடும் தரும் ஆவியை இறைவன் நமக்கு அருள வேண்டும். எனவே இறைவனை அறிய, இறை சித்தம் அறிய நமக்கு வலிமை தருபவள் தான் தெய்வீக ஞானமாகிய பரிசுத்த தாய். அன்பர்களே, மீண்டும் ஞானம் இருந்தால் மட்டும்தான், பரிசுத்த தாய் நம்முடன் இருந்தால் மட்டும்தான்
நேரங்களையும் காலங்களையும் நம்மால் பகுத்தறிந்து கொள்ள முடியும். சபை உரையாளர் 8வது அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறு கூறுகிறது, அவளது கட்டளைக்கு கீழ்ப்படியும் வரை உனக்கு தீங்கு வராது. அவன் செய்வதற்குரிய காலத்தையும் வழியையும் ஞானமுள்ளவன் அறிவான். ஏற்ற காலத்தையும் வழியையும் நமக்கு வெளிப்படுத்தி தருபவள்தான் ஞானமாகிய தூய அன்னை. எனவே அன்பார்ந்தவர்களே, ஞானம் இல்லாதவனுக்கு நேரம் அறிய முடியாது, வழியும் அறிய முடியாது. அது சபைகளின் வரலாறை நாம் பரிசோதனை செய்தாலே தெளிவாக நாம் காண முடியுமே. இறைவனுடைய எல்லா செயல்களுக்கும் ஒரு நேரத்தை நிச்சயித்துள்ளார். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அது நிறைவேறும். ஆனால் இறைவன் குறித்த காலம் வரும் முன்னரே அதை முன்கூட்டியே அறிவித்து பழித்துரைப்பவன் தான் சாத்தான். அப்போது சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருப்பவருக்கு, ஞானம் இல்லாதவர்களுக்கு தெய்வீக நேரத்தை பகுத்துணர முடியாது. அப்போது காலங்களை பகுத்துணர நமக்கு வலிமை தருபவள் தான் பரிசுத்த ஞானம். நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம், ஒரு பாதை ஒருவருக்கு நல்வழி போல தோன்றலாம், முடிவிலோ அது சாவுக்கு நடத்தும் பாதையாகிவிடும். ஒருவனுக்கு சரியாக தோன்றுகின்ற பாதை ஒருவேளை அவனை நித்திய அழிவுக்கு கொண்டு செல்லும். அப்போது சரியான வழி தெரிய வேண்டாமா? சரியான வழியும் நேரமும் அறிந்து கொண்டால் தானே மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் செல்ல முடியும். ஜீவனுக்குள் செல்லும் வழியை காட்டி தருபவள் தான் பரிசுத்த ஞானம். எனவேதான் இறைவசனம் கூறியது, ஒருவன் எவ்வளவு நிறைவுள்ளவனாக இருந்தாலும் கடவுளிடமிருந்து வரும் ஞானம் இல்லையே அவன் ஒன்றுமில்லாதவனாகத்தான் கருதப்படுவான். அன்பாருளே, இந்த ஞானம் இல்லாவிட்டால் வழியை பகுத்தறிய முடியாது. இந்த வழி எங்கே செல்ல வேண்டும்? பிதாவிடம் செல்ல வேண்டும். இயேசுநாதர் கூறினார், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, என் வழியாயன்று யாரும் பிதாவிடத்தில் வருவதில்லை. இந்த வழியை கண்டடைய உனக்கு உதவி செய்து வலிமை தருபவள்தான் பரிசுத்த தாய். உன்னுடன் உறுதுணையாக இருப்பவள்தான் பரிசுத்த ஞானம். எனவே அன்பார்ந்தவர்களே, இறைவசனத்தை உணர்ந்து கொள்ள உனக்கு வலிமை தருபவள்தான் பரிசுத்த அன்னை. இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த போதெல்லாம் ஒன்றை எப்போதும் உரத்த குரலில் எடுத்துரைத்திருக்கிறார். என்ன? கேட்க செவி இருப்பவன் கேட்கட்டும். இந்த செவி என்றால் என்ன? அது கடவுளிடமிருந்து வரும் ஞானம். அப்போது இந்த ஞானம் இல்லாதவர்களுக்கு இறைவசனங்களுக்கெல்லாம் பொருள் என்னவென்று அவனால் அறிய முடியாது. இன்று வரை உணர முடியவில்லை என்பதே உண்மையும் கூட. அப்போது பரிசுத்த தாயை புறக்கணித்து விட்டு என்னதான் ஆராய்ச்சி நடத்தினாலும் சரி, PhD எடுத்தாலும் சரி, உலகம் பூராவும் போய் பிரசங்கித்து பெயர் பெற்றாலும் சரி, இறைவசனங்களின் பொருள் அறிய முடியாது. தெய்வராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவதற்குண்டான வரமும் கிடைக்காது. அதற்கு பரிசுத்த ஞானம் தேவை. இந்த ஞானம் குடிகொள்வது பரிசுத்த தாயில்தான். அப்போது ஞானத்தை புறக்கணிப்பவனுக்கு இறைவசனத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. நாம் தானியேல் இறைவாக்கினரின் புத்தகத்தை படிக்கும்போது 7 முதல் 12 வரையான அதிகாரங்களில் கப்ரியேல் தூதர் தானியேலுக்கு பெரும் ஜனத்தின் முடிவு நாளில், அதாவது கடைசி காலத்தில் நிகழப்போகிற கோர சம்பவங்களை ஒரு சீரியலாக போட்டு காட்டுகிறார். அதில் உதாரணமாக தானியேல் 12வது அதிகாரம் 8 முதல் 10 வரையான வசனங்களில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை நோக்கி, என் தலைவரே, இவற்றுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று கேட்டேன். தானியேலுக்கு எதுவும் புரியவில்லை. பிறகு கப்ரியேல் தூதர் தானியேலை துரத்தி விடுகிறார். தானியேல், நீ போகலாம். இறுதி நாள் வரையில் இந்த சொற்கள் மறைக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டிருக்கும். பலர் தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள விரும்புவார்கள், தம்மை வெண்மையாக்கிக் கொள்வார்கள். பொல்லாதவர் தீய வழியில் நடப்பார். எப்போது? இறுதி காலத்திலும், அதாவது கடைசி காலத்திலும் அவர்கள் அதை உணரவும் மாட்டார்கள். ஆனால் ஞானிகள் உணர்ந்து கொள்வார்கள். அதாவது கடைசி காலத்தில் இறைவனை குறித்தும் இறை ஆட்சியின் மறைபொருளை குறித்துமான தெய்வீக ரகசியங்கள் வெளிப்படுத்தி தரும் பொழுது ஞானிகள் உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் தீய உள்ளம் படைத்தவர்கள், ஞானம் இல்லாதவர்கள் உணரவே மாட்டார்கள். எனவே கடைசி காலத்தில் இறைவன் வெளிப்படுத்தி தருகின்ற தெய்வராஜ ரகசியங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் இறைவன் தன் மகளுக்குள் நிறைத்து கொடுத்த தெய்வீக ஞானம், அதாவது பரிசுத்த அன்னை நம்முடன் இணைந்திருக்க வேண்டும். இறையாட்சியின் மறைபொருளை அறியாவிட்டால்
இறையாட்சியை உரிமை பேராக அடைய முடியாது. உலக ராஜ்யத்துடன் அழிந்து விடுவார்கள். மீண்டும் அடுத்தபடியாக பரிசுத்த ஞானம்தான் காலத்தின் அடையாளங்களை உணர்ந்து கொள்ள நமக்கு திறமை தருவது. அன்பர்களே, 2000 வருடங்களுக்கு முன்பு சீடர்கள் இயேசுநாதரை தனியாக அணுகி வந்து கேட்டார்கள், ஆண்டவரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறிகள் என்ன எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அப்போது இயேசுநாதர் பல அடையாளங்களை சுருக்கமாக சொல்லிக் கொடுத்தார். இந்த அடையாளங்களின் முழு உருவமும் இறைவாக்கினர் நூல்களில் எழுதப்பட்டிருக்கின்றது. அப்போது இந்த அடையாளங்கள் சம்பவிக்கின்ற நேரம் வரும்போது அது அடையாளங்கள் தான் என்று பகுத்தறிந்து கொள்ள வேண்டாமா? அது அடையாளம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? இந்த அடையாளம் கண்டு நேரம் என்னவென்று பகுத்தறிய வேண்டாமா? இந்த அடையாளம் எதை சுட்டி காட்டுகிறது என்று பகுத்தறிய வேண்டாமா? இதை நாம் அறிய வேண்டும் என்றால் தெய்வ ஞானம் வேண்டும். இன்று இந்த அடையாளங்கள் அனைத்தும் இறைவன் உலகில் கொடுத்தும் கூட விசுவாசிகள் என்று சொல்பவர்கள் கூட இது அடையாளம் என்று பகுத்தறியவோ, இது அடையாளம் என்று சொல்லிக் கொடுத்தால் கூட அதை விவேகத்துடன் பகுத்தறியவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இயலவில்லை. காரணம், ஞானம் இல்லை. தெய்வீக ஞானத்தை அவர்கள் களைந்து விட்டார்கள். நாம் அதை குறித்து காண்போம். சாலமோனின் ஞானம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒருவர் பரந்த பட்டறிவு பெற விரும்புகின்றாரோ, ஞானம் இறந்த காலத்தை அறியும், எதிர்காலத்தை உய்த்துணரும். அதாவது ஞானத்திற்கு பாஸ்டும் தெரியும், ஃபியூச்சரும் தெரியும். உரைகளின் நுட்பங்களையும் புதிர்களின் விடைகளையும் அறியும். அடையாளங்களையும் வியத்தகு செயல்களையும் பருவங்கள் காலங்களின் பயன்களையும் முன்னறியும். எனவே பரிசுத்த ஞானத்தோடு மாதாவோடு இணைந்திருக்காவிட்டால் இந்த அடையாளங்களை பகுத்தறிய கூட முடியாது. அடுத்தது, பரிசுத்த ஞானம்தான் நீடிய ஆயுளும் சொர்க்கிய செல்வங்களையும் பெற்று தருபவள். அது உலக செல்வங்களை அல்ல, இறைசந்நிதியில் உள்ள செல்வங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரையான வசனங்களில் நாம் இவ்வாறு காண்கிறோம். எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன். பரிசுத்த தாய் கூறுகிறார், என்னிடம் அன்பு செலுத்துவோரிடம் நானும் அன்பு செலுத்துகிறேன். என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு. கடவுள் நமக்கு தரவிருக்கின்ற மேன்மை, அதாவது ஐஸ்வர்யம் என்னவென்று இந்த பூமிக்கு இந்த கடைசி காலத்தில் கடவுளால் அனுப்பப்பட்ட தெய்வதூதர் வழியாக இறைவன் சத்வார்த்தை என்ற செய்தி வழியாக சியோனில் விவரித்து வர்ணித்துள்ளார். எனவே அழியா செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் பரிசுத்த தாயிடம் தான் இருக்கிறது. என்னை அடைந்தவர்கள் பெரும் பயன் பசும் பொன்னை விட சிறந்தது. என்னை அடைந்தவர்களுக்கு கிடைக்கும் விளைச்சல் தூய வெள்ளியை விட மேலானது. நான் நேர்மையான வழிகளை பின்பற்றுகின்றேன். என் பாதை முறையான பாதை. என் மீது அன்பு கோருவோருக்கு செல்வம் வழங்குகின்றேன். அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்புகின்றேன். மாதாவை நேசிக்கின்றவர்களை செல்வங்களால் நிரப்பி விண்ணகத்தில் அவர்களின் களஞ்சியங்கள் நிரப்புவார். இயேசுநாதரும் சொல்லியிருக்கிறார் அல்லவா, இறை சன்னதியில் நாம் செல்வந்தராக வேண்டும் என்று. எனவே நமக்கு செல்வங்களை சேர்த்து வைக்க உதவுகின்றவள் தான் பரிசுத்த தாய். அதனால மறுபடியும் திருத்தூதர் பணிகள் 1ஆவது அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அன்பர்களே, இது இயேசுவின் சீடர்கள் சுமார் 120 நபர்கள் ஒரே மனமுடையவர்களாக்கப்படுகின்றார்கள். ஏன்? இயேசுநாதர் இறந்தபோது இவர்கள் அனைவரும் சிதறடிக்கப்பட்டு தங்களுடைய பழைய தொழிலுக்கு சென்று விட்டார்கள். இயேசுநாதரோ இவர்களை மனிதரை பிடிக்கின்றவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி 3.5 வருடங்கள் பயிற்சியும் கொடுத்தார். ஆனால் பிறகு சிதறடிக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைத்து ஒரே மனம் உடையவர்களாக மாற்றியதும் தூய ஆவியானவரை பெற்று தந்ததும் மாதாவேதான் என்ற சாட்சியம்தான் இது. காரணம், ஆண்டவருடைய புத்தகத்தை புரட்டினால் நாம் காண முடியும், இறை மக்களுக்கு ஏக மனத்தை உருவாக்கி தருவது பரிசுத்த தாய் தான். ஏக மனமாக்கப்படுவது
அப்படின்னா என்னங்க? நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அனைத்தும், மனப்பார்வைகளும் அனைத்தும் இறைவனுடைய திருவுள்ளத்தோடு இணைவது தான் ஏக மனமாக்கப்படுவது. அவ்வாறு ஏக மனமாக்க வல்லமை படைத்தவள் தான் பரிசுத்த தாய். அதை கிறிஸ்தவ சபைகளை பரிசோதனை செய்தால் காணலாம். பரிசுத்த மாதாவை புறக்கணித்தவர்கள் அனைவரும் அநேக துண்டு துண்டாக சிதறி சின்னாபின்னமாகிவிட்டார்கள். எவ்வளவோ பிரிவினைகள். அவர்களுக்கு ஒருபோதும் ஏக மனம் உள்ளவர்களாக மாற முடியாது. வேண்டுமென்மார்ந்தவர்களே, பரிசுத்த ஞானம்தான். சாலமோனின் ஞானத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 22 முதல் 30 வரையான வசனங்களை கவனித்தால் பரிசுத்த ஞானத்தின் சுபாவங்களும் உள்ளப்பாங்கும் என்னவென்று அறியலாம். மாதாவை எவ்வளவுக்கு இறைவசனம் உயர்த்தி காட்டுகிறது என்று இங்கே காண முடியும். ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி, எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. அப்போது பரிசுத்த தாய் கடவுளின் வல்லமையிலிருந்து புறப்படுகின்றவள், இறைவனின் மாட்சியானவர். மலினமானது எதுவும் மாதாவில் இல்லை. என்றும் உள்ள ஒளியின் சுடர், கடவுளது செயல்திறனின் கரைபடியா கண்ணாடி, அவருடைய நன்மையின் சாயல். பரிசுத்த தாயை குறித்த தெய்வ வசனங்களின் சாட்சியங்களைத்தான் நாம் கேட்கிறோம். இந்த அன்னைதான் இறை மக்களை புதுப்பிக்கின்றவள். அன்பர்களே, சாலமோனின் ஞானம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது, தான் மாறாது அனைத்தையும் புதுப்பிக்கிறது. எனவே அனைத்தையும் புதுப்பிப்பது பரிசுத்த தாய்தான். என்றென்றும் நிலைத்திருப்பது தான் இறையன்பு. எதற்காக மக்களை படைத்தார் இறைவன்? நாம் அன்பில் தோயோராகவும் மாசற்றோராகவும் இறைவன் திருமுன் முடிவில்லா காலமும் வாழ்வதற்காகத்தானே. ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட போது சாத்தானுடைய வெறுப்பும் விரோதமும் ஊனியல்வின் இச்சைகளையும் சர்வ தீமையையும் அவன் மனிதனுக்குள் புகுத்தினான். ஆகவே இப்பொழுது இறை அன்பு இல்லை, அது தெய்வ அன்பு அல்ல. இப்போ இருப்பது அது காமம். அதாவது இந்த உலக விருப்பங்களும் ஆசாபாசங்களும் தான் காமம் என்பது. ஆனால் இந்த இறை அன்பு நிறையாமல் இறைவனிடமிருந்து எதுவும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. இந்த தூய்மையான அன்பை நமக்குள் நிரப்புகிறவள் தான் பரிசுத்த தாய். சீராக்கின் புத்தகம் 24வது அதிகாரம் 18வது வசனம். மாதா சொல்லுகிறார், நானே தூய அன்பு, அச்சம், அறிவு, தூய நம்பிக்கை ஆகியவற்றின் அன்னை. தூய்மையான பாசத்தின் தாய்தான் பரிசுத்த தாய். இயேசுநாதர் நமக்கு கற்றுக் கொடுத்தார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். அப்போது நாம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அனுமதித்து கொடுத்த சிலுவையுண்டு, துன்பங்கள் உண்டு. நாம் ஒவ்வொருவரும் தாண்டி செல்ல வேண்டிய ஒரு அக்னி ஸ்நானமும் உண்டு. அவ்வாறான இன்னல்களும் துன்பங்களும் எதற்காக என்று மிக தெளிவாக இறைதூதர் வழியாக சத்வார்த்தை என்ற மாபெரும் நற்செய்தி மூலமா நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சியோன் என்ற இந்த தெய்வீக அமைப்பில் இறைவன் கற்றுக் கொடுத்துள்ளார். எனவே இந்த இன்னல்கள் வரும்போது அக்னியில் புடப்படும் பொன்னை போல உன் விசுவாசத்தை மெய்ப்பித்து காட்ட உனக்கு உறுதுணையாக இருக்க போகிறவள் தான் பரிசுத்த தாய். அன்புள்ள 2000 வருடங்களுக்கு முன்பு இறைமகன் அனைவராலும் கைவிடப்பட்டார். இறை சித்தத்திற்கேற்றவாறு சிலுவையில் இறைவனை மாட்சிப்படுத்த இயேசுநாதரை ஆயத்தப்படுத்தின வீர தாய் தான் பரிசுத்த அன்னை. இறை மக்களின் செயல்களின் வரலாறு முழுவதும் மாதாவின் அன்பு தொடுதலை நாம் காணலாம். சாலமோனின் ஞானம் 10வது அதிகாரம் 13, 14 வசனங்கள். நீதிமான் ஒருவன் விலக்கி விற்கப்பட்ட பொழுது ஞானம் அவரை கைவிடவில்லை, பாவத்திலிருந்து அவரை விடுவித்தது. இது ஜோசப்பை குறித்து சொல்லப்பட்டது. ஜோசப்பின் வாழ்க்கை வரலாறு நாம் காணும் பொழுது அங்கே அறியலாம், பலர் அவனுக்கு எதிராக தீமை தாக்கிய போதும் கூட அவரிடமிருந்து ஒரு பாவச் செயல் தோன்றியதாக எழுதப்படவில்லை. இந்த பாவத்திலிருந்து ஜோசப்பை பாதுகாத்து கொண்டது தெய்வ ஞானமாகிய பரிசுத்த தாய் தான். இருட்டறைக்குள் அவரோடு அது இறங்கி சென்றது. அரச செங்கோலையும் அவரை ஒடுக்கிய பொழுது
அதிகாரத்தையும் அவருக்கு அளிக்கும் வரை விலங்கிடப்பட்டிருந்த அவரை விட்டு அது விலகவில்லை. ஞானம் விலகவில்லை. அவர் மேல் குற்றம் சுமத்தியோர் பொய்யர் என்பதை மெய்ப்பித்தது. அவருக்கோ முடிவில்லா மாட்சியை அளித்தது. இதுதான் பரிசுத்த ஞானமாகிய அம்மாவின் செயல். அப்போது இறைவனுடைய திருவுள்ளத்திற்கு ஏற்றவாறு நாம் துன்பங்களை தாங்கிக் கொள்ளவும் நமக்கு வெற்றி பரிசை பெற்று தருபவளும் தான் பரிசுத்த தாய். மாதாவின் ஞான சக்தி நம்முடன் இல்லாவிட்டால் இன்னல்களும் துன்பத்துயரங்களும் வரும்பொழுது இறைவனை மாட்சிப்படுத்த நம்மால் இயலாது. அன்பர்களே, சபை உரையாளரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம், பணம் நிழல் தருவது போல ஞானமும் நிழல் தரும். ஞானம் உள்ளவருக்கு அதனால் வாழ்வு கிடைக்கும். அறிவினால் கிடைக்கும் பயன் இதுவே. இந்த கடைசி காலத்தில் இறைவன் இந்த பூமியில் முழக்கமிட்டு அறிவித்த இறைவனின் குரல்தான் சத்வார்த்தை என்ற செய்தி. இந்த சத்வார்த்தையை குறித்து அநேக காரியங்கள் ஆண்டவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இறைவாக்கு உரைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டும் அதுபோலவே பழிவாங்கும் தினமும் விளம்பரம் செய்ய கடவுளால் அனுப்பப்பட்டவர்தான் சத்வார்த்தையின் தூதர். அவர்தான் இறைவனுடைய 2ஆம் வருகையில் அவருக்கு வழி ஆயத்தம் செய்பவரும், கடவுளின் வருகையை குறித்து இந்த உலகில் அறிவித்து இறை மகனுக்கு வழி ஆயத்தம் செய்பவரும். அன்பர்களே, இந்த செய்தியுமாக கடவுளால் அனுப்பப்பட்ட இறை தூதன் தான் எசையா. இந்த உலகம் அவரை ஜோசப் பொன்னார் என்று அழைத்தது. 2005 முதல் அவர் சத்வார்த்தை என்ற நற்செய்தியை அறிவித்தார். இந்த சத்வார்த்தை என்றது இரவாமையின் செய்தியாகும். அது நித்திய ஜீவனின் செய்தியாகும். இன்று வரை எல்லா தத்துவ சாஸ்திரமும் கற்றுக் கொடுத்தது மரணம்தான் சத்தியம் என்று. ஆனால் இந்த உலக தத்துவத்தை பிறந்தால் இறந்தே ஆக வேண்டும் என்பதை தலைகீழ் மாற்றிக்கொண்டு எம்பரர் இம்மானுவேல் ஆன்மா வழியாக சத்வார்த்தையின் தூதர் கற்றுக் கொடுத்தார். மரணம் என்பது பச்சை போய் ஜீவன் தான் சத்தியம் என்று. இந்த பூமியில் வைத்தே மரணம் நீக்கம் செய்யப்படும். இந்த பூமியில் வைத்தே ஒரு மக்களினம் சாகாவரத்தை அடையும், இரவாமையை அடையும். இந்த இரவாமையின் அழியாமையின் காரிய தரிசனியாக இருப்பவள் தான் பரிசுத்த தாய். எனவேதான் இறைவசனம் எழுதப்பட்டுள்ளது, ஞானம் உள்ளவனுக்கு அதனால் வாழ்வு, அதாவது நித்திய ஜீவன் கிடைக்கும். அதுவே பரிசுத்த மாதாவின் சிறப்பான பயனாகும். பாரூக் இறைவாக்கினரின் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 26 முதல் 28 வரையிலான வசனங்கள். அங்கேதான் அரசர்கள் தோன்றினார்கள். தொடக்கம் முதல் புகழ்பெற்றிருந்த அவர்கள் மிகவும் உயரமானவர்கள், போரில் வல்லவர்கள். எனினும் கடவுள் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஞானத்தின் வழிகளை அவர்களுக்கு காட்டவும் இல்லை. ஞானம் இல்லாததால் தான் அவர்கள் அழிந்தார்கள், தங்கள் மடமையால் மடிந்தார்கள். அப்போது ஞானம் இல்லாதவன் அழிந்து விடுவான். கடவுளிடமிருந்து வரும் ஞானம் இல்லையேல் அவனுடைய ஜீவன் பாதுகாக்கப்படாது. இறைவனிடமிருந்து வருகின்ற ஞானம் இல்லாதவன் நித்திய ஜீவனை சொந்தமாக்கி கொள்வதில்லை. மீண்டும் சாலமோனின் ஞானம் 7ஆம் அதிகாரம் 14வது இறைவசனம், மனிதர்களுக்கு ஞானம் என்றும் குறையாத கருவூலம். அதை அடைவோர் கடவுளோடு நட்பு கொள்வர். நற்பயிற்சி அளிக்கும் கொடைகளால் நற்சான்று பெற்றவராவர். இவ்வாறு பிதாவின் நட்பை அடைய நம்மை தகுதியடைய செய்பவள்தான் பரிசுத்த தாய். அப்போது நாம் மிக மிக சுருக்கமாக கண்டது அனைத்தும் ஞானத்தின் செயல்களைத்தான். கடவுளிடமிருந்து வரும் ஞானம் இல்லையேல் ஒருவன் ஒன்றும் இல்லாதவனாய் கருதப்படுவான் என்பது அதன் முக்கியத்துவம் இங்கே நிரூபிக்கப்படுகிறது. இந்த பரிசுத்த ஞானத்தை தான் சீயோன் பறைசாற்றுகின்றது. இந்த பரிசுத்த தாயை தான் சீயோன் என்று விளம்பரம் செய்கின்றது. அன்பார்களே, சர்வ வல்லமையுள்ள தெய்வ தேஜஸின் கரைபடியா கண்ணாடியான அனைத்தையும் பாதுகாக்கின்ற தெய்வீக ஞானத்தின் நிறைகுடமான தெய்வ அரசியான இந்த பரிசுத்த தாய்தான் சத்வார்த்தை என்ற செய்தியுமாக இறைவன் அனுப்பியவர்களை வழி நடத்துவதும் பாதுகாப்பதும். இந்த மாதாவைத்தான் சீயோன் நாடுவதும் மக்கள் விண்ணகத்தை எட்ட உயர்த்தி மாட்சிப்படுத்துவதும். லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 48வது வாக்கியம்,
இப்போது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவரே அனுகிரகிதையே என்பர். இந்த இறைவாக்கை நிறைவேற்றி கொண்டு இந்த தாயின் பிள்ளைகள் எல்லா சொர்க்கிய கணங்களோடும் எல்லா புனிதர்களோடும் சேர்ந்து மாதாவை பேறு பெற்றவரே அனுகிரகிதையே என்று வாழ்த்துகின்றோம். எல்லா சியோன் மக்களும் சேர்ந்து இடையறாது மாதாவை அனுகிரகிதையே என்று போற்றி புகழ்கிறோம். தெய்வ சக்கரவர்த்தினியான பரிசுத்த தாய் பேறு பெற்றவள். இந்த தீர்க்க தரிசனம் இப்போது நிறைவேறி உள்ளது. அன்பர்களே, இதெல்லாம் கேட்கும்போது இன்று வரையிலும் பரிசுத்த தாயை குறித்து தவறுதலான எண்ணங்களை கொண்டு மாதாவை புறக்கணித்தவர்களுக்கு இடரல் தோன்றும். அப்படிப்பட்டவர்களுக்கு இது பிடிக்காது என்று தெரியும். ஆனால் கடவுள் சொன்ன வார்த்தைகளையே அவர்களிடம் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் 12 முதல் 14 வரையிலான வசனங்கள். பின்பு சீடர் அவரை அணுகி, பரிசேயர் உம் வார்த்தையை கேட்டு மனவேதனை அடைந்தனர் என்று உமக்கு தெரியுமோ என்றனர். இயேசு மறுமொழியாக, என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். அவர்களை விட்டுவிடுங்கள். கேட்டீங்களா? அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்ற ஒருவன் பார்வையற்ற வேறொருவனை வழிநடத்தினால் இருவரும் குழியில் விழுவர். எந்த குழியில்? நித்திய அழிவின் குழி. அப்படி விழப்போகிற நேரம் இதோ வந்துவிட்டது. எனவே அவர்களை விட்டுவிடுங்கள். எனவே இந்த இறைவசனம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வது மாதாவை நேசித்து பரிசுத்த தாயின் பிள்ளைகள் என்று பெருமை கொள்கின்ற அந்த தாயின் மக்களிடம்தான். அவங்களால் மட்டும்தான் மாதாவை நேசிக்கவும் ஞானத்தை சொந்தமாக்கவும் முடியும். அன்புள்ள சபைகள் ஞானத்தை நஷ்டப்படுத்தி விட்டார்கள். 2000 வருடங்களுக்கு முன்பு பேதுருவாகின்ற பாறை மீது ஆண்டவர் சபை கட்டிய பொழுது இறைவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார். அதன் விரிவான ரகசியங்கள் அனைத்தும் சத்வார்த்தை என்ற செய்தியின் வழியாக இறைவாக்கினர் எசையா தெளிவாக எடுத்து கூறியுள்ளார். அப்போது ஞானம் கொடுத்துத்தான் இறைவன் சபைகளை ஸ்தாபித்தார். இந்த ஞானம் இருந்த காலம் வரைக்கும் நாம் கண்டோம், ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது. ஞானம் இருந்த காலம் வரையிலும் சபைக்கு எதிராக தீமை மேற்கொள்ளவில்லை. ஆனால் ஞானத்தை நஷ்டப்படுத்தி கொண்டார்கள். அன்பர்களே, இந்த ஞானத்தை அவர்கள் இழந்தது உலக விஞ்ஞானத்திற்கு பின் சென்ற போதுதான். தெய்வீக ஞானத்தை களைந்துவிட்டு உலக விஞ்ஞானத்தில் எல்லோரும் திறமை வாய்ந்தவர்களானார்கள். மலாக்கு இறைவாக்கினரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரையான வசனங்கள். ஒரு குருவின் உதடுகள் ஞானத்தை காக்க வேண்டும். என்ன காரணம்? இழக்க வாய்ப்புண்டு. அவனது நாவல் என்று திருச்சட்டத்தை கேட்க மக்கள் அவனை நாட வேண்டும். எப்போது? குருவானவன் தன் உதடுகளில் ஞானத்தை காக்கும் போது. ஏனெனில் படைகளின் ஆண்டவருடைய தூதனவன். ஆனால் நீங்கள் நெறிதவறி நடந்தீர்கள். என்ன காரணம்? ஞானத்தை நஷ்டப்படுத்தி கொண்டார்கள். எனவே இன்றைய சபையையும் சபை அதிகாரிகளையும் தாங்கள் ஞானிகள் என்று, பண்டிதர்கள், படித்த மேதைகள் என்று உரிமை கொண்டாடுகின்றவர்களை நோக்கி இறைவன் குற்றம் சாட்டுகிறார். நீங்கள் வாழி தவறிவிட்டீர்கள். காரணம், நீங்கள் ஞானத்தை நஷ்டப்படுத்தி கொண்டீர்கள். உங்கள் போதனையால் பலரை இடறிவிடச் செய்தீர்கள். இதுதான் எவிடன்ஸ். சபையின் தலைவன் கூட என்ன கற்றுத்தருகிறார்? மீட்பு பெற கடவுளிடம் நம்பிக்கை வைத்துக்கொள்ள கூட தேவையில்லையா? கடவுள் எதையும் படைக்கவில்லையா? அவ்வாறு படைக்க இறைவன் மந்திரவாதியும் அல்ல. இந்த பூமி ஏதோ வெடித்தல் வழியாக உண்டாயிற்றாம். நாங்கள் பரிணாமப்பட்டு உருவானோமாம். இதுதான் சபையின் தலைமையகம் நடத்துகின்ற போதனை. இன்று சபையை பரிசோதனை செய்தால் காணலாம், மனித கோட்பாடுகளை கொண்டும் பாரம்பரியம் என்று முகம் மூடியிட்ட விஞ்ஞானத்தை, அதாவது விஞ்ஞான தத்துவங்களை கொண்டும் மடமையான போதனை கொடுத்தும் இறை வார்த்தையை வீணாக்கி விட்டார்கள். உலக தத்துவ சாஸ்திரங்களை ஒப்பிட்டு காட்டுவதற்காக இறைவசனத்தில் மாயம் கலக்கி அதை நிரர்த்தகமாக மாற்றிக்கொண்டு இப்படிப்பட்ட படிப்பினைகளைத்தான் எடுத்துரைக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? ஞானத்தை நஷ்டப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் உலக விஞ்ஞானம் அவர்களுக்குண்டு. பெரிய பண்டிதர்கள் தான், பெரிய பெரிய அறிஞர்கள் தான் ஞானத்தை இழந்து விட்டார்கள்.
எனவேதான் இறைவசனம் கூறுகிறது, ஒருவன் எவ்வளவு நிறைவுள்ளவனாய் இருந்தாலும் கடவுளிடமிருந்து வரும் ஞானம் இல்லையேல் அவன் ஒன்றுமில்லை. அவன் ஒரு பிக் ஜீரோ தான். லேவியோடு நான் செய்த உடன்படிக்கையை பாழாக்கி விட்டீர்கள் என்று சொல்லுகிறார் படைகளின் ஆண்டவர். அதனால் நானும் உங்களை மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இழிவுக்கும் தாழ்வுக்கும் ஆளாக்குவேன். ஏனெனில் நீங்கள் என் வழிகளை பின்பற்றி ஒழுகவில்லை, உங்கள் போதனையில் ஓரவஞ்சனை காட்டினீர்கள். இது கடவுளின் வாக்கு. அன்பர்களே, ஓசேயா இறைவாக்கினரின் புத்தகம் 4வது அதிகாரம் 4 முதல் 6 வரையிலான வசனங்களில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. ஆயினும் எவனும் வழக்காட வேண்டாம், எவனும் குற்றம் சாட்ட வேண்டாம். குருவே, உன்னோடு தான் என் வழக்கு. பகலிலே நீ இடறி விழுவாய், இரவிலே இறைவாக்கினன் முன்னோடு இடறி விழுவான். அறிவின்மையால் என் மக்கள் அழிகின்றார்கள். நீ ஞானத்தை புறக்கணித்தாய், நானும் நீ எனக்கு குருவாயிராதபடி உன்னை புறக்கணிப்பேன். கடவுளின் அழுகுரல் என்ன? அறிவின்மையால் என் மக்கள் அழிகின்றனர். அது என்ன? ஞானம் இல்லாத நிலை. ஞானம் இல்லாததால் தான் ஜனம் அழிவதுதான் இறைவனுடைய புலம்பல். தெய்வ ஜனத்திற்கு ஞானத்தை கொடுத்து வழிநடத்த தவறிவிட்டபடியால், தெய்வ ஞானத்தை விட்டு உலக விஞ்ஞானத்தின் பின் சென்றபடியால் ஆண்டவருடைய உக்கிர குரோதம் அவர்கள் மீது உண்டு என்று இறைவசனம் சாட்சியப்படுத்துகின்றது. நீ ஞானத்தை புறக்கணித்தாய், நானும் நீ எனக்கு குருவாயிராதபடி உன்னை புறக்கணிப்பேன். அப்போது அபிஷேகம் இழந்துவிட பல காரணங்கள் இறைவனுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதில் ஒரு காரணம்தான், ஞானத்தை நஷ்டப்படுத்தினால் இறைவனுடைய குருவென்ற நிலையிலிருந்து, அபிஷேகம் பெற்றவன் என்ற நிலையிலிருந்து இறைவனும் புறக்கணித்து விடுவார். இந்த வசனம் நிறைவேறிவிட்டது. நீ உன் கடவுளின் திருச்சட்டத்தை மறந்து விட்டாய். அதென்ன கடவுளின் திருச்சட்டம்? முதல் கட்டளை, 1வது கட்டளை. 1வது கட்டளை மறந்து விட்டால் நானும் உன் மக்களை மறந்து விடுவேன். 1ஆம் கட்டளையை மறக்க காரணம் என்ன? ஞானத்தை நஷ்டப்படுத்தி கொண்டபடியால் தானே. எரேமியா இறைவாக்கினரின் புத்தகம் 8வது அதிகாரம் 8, 9 வசனங்கள். நாங்கள் ஞானிகள், ஆண்டவரிடம் சட்டம் எங்களோடு உள்ளது என நீங்கள் எவ்வாறு கூற முடியும்? மறைநூல் அறிஞரின் பொய் எழுதும் எழுதுகோல் பொய்யே எழுதிற்று. அவர்களின் எழுதுகோல் இறைச்சட்டத்தை பொய்யாக்கிவிட்டது. இன்று அன்பார்ந்தவர்களே, அதிகமாக மீறப்படுகின்ற கட்டளை தான் 1வது கட்டளை. இன்று சபையின் தலைமை தாங்குபவர்கள் கூட 1வது கட்டளையை மீறும் பொழுது மறைநூல் அறிஞர்கள் அதை சுண்ணாம்பு பூசிக்கொண்டு, அது அப்படியல்ல, அவர்கள் 1வது கட்டளையை கடைபிடித்தது தான் என்று பொய் எழுதுகின்றனர். வெள்ளை அடிக்கின்றவர்களாக மாறிவிட்டார்கள் அவர்கள். அதை உலகமும் ஏற்றுக்கொண்டது. இதா ஆண்டவர் கூறுகிறார், இப்படிப்பட்ட நாங்கள் ஞானிகள் என்று சொல்லுகின்றவர்கள் வெட்கமடையவர், திகிலுற்று பிடிக்கப்படுவர். ஏனெனில் ஆண்டவரின் வாக்கை புறக்கணித்தார்கள். உலகத்தின் முன் ஞானிகள் என வர்ணிக்கப்பட்ட கடவுளின் வாக்கை புறக்கணித்து விட்டார்கள். கடவுளின் வாக்கை அவ்வண்ணமே ஏற்றுக்கொள்ள வெட்கப்படுகிறார்கள். அதற்கு இயேசுநாதர் இப்படியும் சொல்லி வைத்திருக்கிறாரே, ஒருவன் என்னை குறித்தோ என் வார்த்தைகளை குறித்தோ வெட்கப்படும் ஒவ்வொருவனை குறித்தும் மானிட மகன் தமக்கும் தந்தைக்கும் உரிய மாட்சியோடு வரும்பொழுது வெட்கப்படுவார். அது இப்பொழுதுதான். நீதிபதியாக வரும்பொழுது, இயேசுநாதர் சக்கரவர்த்தியாக வரும்பொழுது அவரும் வெட்கப்படுவார். அவர்கள் ஆண்டவரின் வாக்கை புறக்கணித்து விட்டார்கள். ஆண்டவர் கேட்கிறார், இதுதான் அவர்களின் விஞ்ஞானமா? எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு மிகப்பெரிய பாடம் இறை மக்கள், அதுவும் மாதாவின் மக்கள், பரிசுத்த தாயின் அரச குடிப்பிறப்பை, அந்த பிறந்த நாள் விழாவை கொண்டாடும் மக்கள் இந்த நன்னாளிலாவது பகுத்தறிய வேண்டும். ஞானத்தை புறக்கணித்தபடியால் தெய்வ ஜனத்தை பரிபாலனை செய்ய வேண்டியவர்கள் அவர்களை அறிவின்மையின் படுகுழிக்கு வீசி எறிந்து விட்டார்கள். ஞானத்தை அவர்கள் புறக்கணித்தபடியால் எல்லா விதங்களிலும் அவர்கள் மீது தீமை மேற்கொண்டு விட்டது. ஞானத்தை நிராகரித்தபடியால் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் கற்றுத்தருகிறார்கள். நேரமும் காலமும் ஏதுவும் பகுத்து அறிந்து கொள்வதும் இல்லை. சத்துவார்த்தை என்ற இறை செய்தியை கொண்டு வந்த தூதர் இவ்வாறு அறிவித்தார்,
2000 வருடங்களுக்கு முன்பு இந்த பூமிக்கு வந்து நமக்காக பாடுபீடுகள் சகித்து சிலுவையில் இறந்து விண்ணேற்றம் அடைந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து மீண்டும் சரீரம் தரித்து இந்த பூமிக்கு வந்துவிட்டார். அவருடைய பரிசுத்த நாமம் தான் இம்மானுவேல். சக்கரவர்த்தியான எம்பரர் இம்மானுவேல் வந்துவிட்டார் என்று அறிவித்தும் கூட இங்கே பெரிய அறிஞர் என்றும் விவிலிய அறிஞர்கள் என்றுமே பெயர் பெற்றவர்கள் கூட அவர் வந்த காலமோ நேரமோ எதையும் அறியவும் இல்லை, ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இதை சுட்டி காட்டியும் கூட அவர்கள் அதை அங்கீகரிக்கும் அளவிற்கு எளிய உள்ளமும் இல்லை. அப்போது ஞானம் இழந்து விட்டார்கள் என்பதற்கு இனி என்ன நிரூபணம் வேண்டும்? அவர்களுக்கு இறைவனின் சத்வார்த்தை என்ற இறை செய்தியை உணர்ந்து கொள்ளக்கூட இயலவில்லை. தெய்வத்தை பழிப்பவர்களாக மாறிவிட்டார்கள். அன்பர்களே, எம்பரர் இம்மானுவேலையும் இறைமகனுடைய சத்வார்த்தையின் செய்தியையும் மிக அதிகமாக பழித்து பேசுகின்றவர்களாக மாறிவிட்டார்கள் இந்த ஞானிகள் என்று தம்மை தாமே சொல்லிக் கொள்கின்றவர்கள். இதெல்லாம் என்ன நிரூபிக்கிறது? ஞானத்தை இழந்து விட்டார்கள். இறைவனுடைய செயல்களை புறக்கணிக்கின்றவர்களாக மாறிவிட்டார்கள். பரிசுத்த தாய் கொடுத்த எல்லா இறை செய்திகளையும் புறக்கணித்து விட்டார்கள். ஃபாத்திமாவிலும் மற்றும் அநேக இடங்களில் கொடுத்த செய்திகள் அனைத்தையும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். அதெல்லாம் ஏதோ சிறுவர்களின் சிந்தனை தோன்றல்கள், அதையெல்லாம் சபை பொறுப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஞானிகள் என்று உரிமை கொண்டாடுபவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அப்போது இறைவசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். இறைவனிடமிருந்து வரும் ஞானம் இல்லாவிட்டால் ஒருவன் எவ்வளவு நிறைவுள்ளவனாய் இருந்தாலும் அவன் ஒன்றுமில்லாதவனாக கருதப்படுவான். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகின்றது, இறைவாக்கினர் பாரூக் எழுதிய புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம், யாக்கோபே, தெய்வ மக்களே, திரும்பி வாருங்கள், ஞானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பரிசுத்த ஞானம் எங்கே உண்டு என்று அறிய வேண்டும், எங்கிருந்து எனக்கு வழங்கப்படும் என்று அறிய வேண்டும். இறைஞானத்தின் ஆன்மா எவ்விடத்தில் ஆற்றல் கொண்டு ஆட்சி செலுத்துகின்றது, வழி நடத்துகின்றது என்று பகுத்தறிய வேண்டும். அப்போது மட்டும்தான் அம்மாவிடம் முன்னால் திரும்பி வர முடியும். எனவே யாக்கோபே, திரும்பி வா, ஞானத்தை ஏற்றுக்கொள், அதன் ஒளியில் சீர்மையை நோக்கி நட. எனவே அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த மாதாவின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகின்ற நாம் ஒரு உறுதிமொழி எடுப்போம். நான் என் தாயின் அருகாமைக்கு திரும்பி வருவேன். பிதா தம் மக்களிடம் சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 11வது வசனம், மகனே, நீ ஞானம் உள்ளவனாகி என் மனத்தை மகிழச் செய். அப்போது ஒரு அப்பா தன் மக்களிடம் சொல்லுகிறார், மகனே, நீ ஞானியாக வேண்டும், ஞானம் சொந்தமாக்கி என்னை மகிழ்ச்சி செய். இத்தனை காலமாக மக்களுடைய கீழ்ப்படியாமின் காரணமாக கண்ணீர் வடித்த ஒரு பிதா, நம் விண்ணக தந்தை இன்று நம்மிடம் கூறுகிறார், மக்களே, ஞானியாய் எனக்கு மகிழ்ச்சியூட்டு. எனவே இறை சன்னதியில் நம்முடைய உறுதிமொழி இவ்வாறாக இருக்கட்டும். என் தாயிடம் நான் திரும்பி வருவேன், இறைவனிடம் ஞானத்திற்காக உறக்க மன்றாடுவேன். கடவுளின் ஒவ்வொரு மக்களும் அம்மாவிடம் திரும்பி வரவும், மாதாவின் ஒளியில் சீர்மையின் கீழமையில் இருக்கவும், அம்மாவின் நுகத்திற்கு தலைகுனியவும், தாயின் திருச்செயல்களின் பயனை சொந்தமாக்கிக் கொள்ளவும் இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீராக என்று ஜெபிக்கின்றேன். இறைவனின் உன்னத வல்லமையுள்ள நாமத்திற்கு மாண்பும் புகழ்ச்சியும் மகிமையும் ஆராதனையும் உண்டாவதாக. ஆமென்.